எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற ஓகே அனுப்பலாமா? இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பிரஸ் மீடியா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். அதாவது நிறைய கேள்விகள்லாம் கேட்டீங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு 3 மாசம் இருக்கும். எங்க ஏரியால வந்து நான் வந்து பொம்மல் கிட்ட ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கேன். கடை ஒன்று டீ குடிக்கும் போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏத்துனாங்க. அதுக்கு அந்த இடமே டிராபிக் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனோம். ஆட்டோல போனா காசு அதிகமாகுது. அதனால தான் அவர் பஸ்ல போறாரு சொல்லிட்டு பெரியவர் கஷ்டப்பட்டு ஏத்தி அவங்க வீட்டை கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஆமால ஆமா எல்லாருமே சராசரி கஷ்டப்படுறவங்க தான், மிடில் கிளாஸ் தான். எல்லாருமே ஒரு 250 ரூபா 300 ரொம்ப பெரிய காசு. ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோல வந்து எல்லாராலையும் போக முடியாது. அதுவும் இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ல போறாங்க. அதுவும் வந்து அந்த பஸ் நிப்பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுனே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளட் வந்துச்சு. பிளட்டுக்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்ல. சரி ஓகே ஓகே பண்ணி வச்சிருந்து ஒரு 3 மாசமா யோசிச்சுனே இருந்தேன். சரி என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது அப்புறம் பசங்கலாம் யோசிச்சோம். சரி ஓகே ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா இங்க அனகாபுத்தூர் பிரிட்ஜிலேருந்து பொய்ச்சலூர், பல்லாவரம், பம்மல், காமராஜபுரம் இந்த பெல்ட்டில் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போகணும்னா இப்போ வந்து 12 ஹவர்ஸ் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துறோம். ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இந்த நம்பருக்கு வந்து 9176878751 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணீங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு. பியூவோட நானே போட்டுக்கிறேன். நீங்க வந்து இந்த பெல்ட்ல எங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னா போதும். எங்க கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு. இறக்கி விட்டோன்னா நீங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் பயன் அடைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போக முடியல. நிறைய வந்து கர்ப்பிணி பெண்களே பஸ்ல எல்லாம் போறாங்க. பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதான் நம்ம ஏரியாவுக்கு என்னால் முடிஞ்சு நான் பண்றேன். இது எப்படி மக்கள் ஒத்துழைப்பு தராங்கிறத பார்த்துட்டு பக்கத்து ஏரியா அதாவது இந்த இது அதாவது நம்ம பல்லாவரம் பெல்ட் தாண்டி அந்த பக்கம் மீனம்பாக்கம் பெல்ட், ஸோ இந்த பக்கம் வந்து தாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. முதல் வந்து எங்க ஏரியால இருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து அதாவது கேட்டாங்க, இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை. நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிற சொந்த காசுல மட்டும்தான் நான் பண்றேன். எந்த ஃபண்டோ எதுவுமே கிடையாது. என்கிட்ட இருக்க காசு தான் பண்றேன். அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நினைக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா வீடு தேடி ஆட்டோ வரும். எல்லாருமே நீங்க எதாவது சொன்னாங்க, நீங்க படம் ரிலீஸ் ஆகுது, எதுக்கு நீ வந்து ஆட்டோ வந்து இது பண்ற, எல்லாரும் பிஸியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நானும் படம் தான் ரிலீஸ் பண்றேன். இது வந்து 3 மாசமா என் கனவு படம், கனவுல ஓட்டி ஓட்டி பார்த்த படம் இது. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இது வந்து இது எனக்கு லாபம் இல்லை, மக்களுக்கு தான் அது லாபமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது போய் வந்து ஹெல்ப்பா இருக்கும்னு நம்புறேன்.